ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் யூ ஆல் டூயிங். இது உங்கள் பிஎஸ் ஆனந்த். எங்கே போயிட்டுருக்கேன்னா கொங்கண சித்தர் டெம்பிள், ஈரோடு காங்கயம் பக்கத்தில் பொன்னூதி மலை. ஸோ அங்கே தான் கொங்கண சித்தர் கோவில். அதுக்கப்புறம் மலை கோயிலில் அவர் வந்து 700 வருஷம் தவம் புரிஞ்ச இடம். இது ஒரு சோலோ ட்ரிப். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டாப் பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நான் ஒரு 5:45 மணிக்கு கிளம்புனேன் சென்னையிலேருந்து. ஸோ ஃபஸ்ட்டு அச்சரப்பாக்கம் ஐயர் ஹோட்டல்னு சொல்லுவாங்க, பழைய ஐயர் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கணேஷ் பவன் பழைய ஐயர் ஹோட்டல் தாங்க என்னோட கோ டு ஸ்பாட்னு சொல்லுவேன். ஸோ எப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணாலும் 6:30 7க்கே இங்கே பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்கும். ஸோ போயிட்டு சாப்பிட்டு தான் போவோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதாவது ட்ராவல் பண்ணுறோன்னா மெயினான விஷயம் வயிறை கெடுக்காமல் ஏதாச்சும் சாப்பாடு, ஆயில் கம்மியாக, கொஞ்சம் ஸ்பைசினஸ் ரொம்ப இல்லாமல் நார்மலான ஃபுட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி, தோசை மாரி இந்த வடை சுட சுட கொடுப்பாங்க எப்பயுமே. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ஹைஃபை அப்படிலாம் நினச்சிட்டிங்க வராதிங்க. உண்மையிலேயே ஸ்டமக் ஃப்ரெண்ட்லி ஃபுட்டு. ஒரு ட்ராவல் பண்ணும்போது மார்னிங் சாப்பிட்றதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அச்சரப்பாக்கத்தில் மார்னிங் ஒரு 8-9 வரைக்குமே எங்கள் டிஃபன் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அகெயின் ரீச் ஆக ஆல்மோஸ்ட் ஒரு 2 o'clock ஆகும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சீ ஃப்ரெண்ட்ஸ். சோலோ ட்ரிப் பண்ணுறதால நான் ரொம்ப இடத்துல நிறுத்தலை. ஸ்ட்ரைட்டாக லஞ்சு கரூரில் சாப்பிட்டுக்கலாம் சொல்லிட்டு நான் ஸ்டாப்பாக போயிட்டு இருந்தேன். கரூரில் லஞ்சு சாப்பிட்டேன். ஆக்சுவலாக நான் காங்கேயமில் ரூம் போட்டிருந்தேன். ஸோ ரூமுக்கு போயிட்டு ரீச் ஆகிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஒரு 3:30க்கெல்லாம் அங்கே பொன்னூதி மலை, ஊதியூர், அங்கே மலையடி வாரத்துக்கு போயிட்டேன். கொங்கண சித்தர் மலை, இது மலை மேலே கோயில் இருக்குது போல். ஸோ பார்த்திங்கன்னா அங்கே ஏரோ மார்க் போட்டு வச்சுருக்காங்க. இதுதான் வழி. இப்படி தான் இருக்குது, ஒத்தையடி பாதை மாதிரி. இப்போ தான் ஒரு குரூப் வந்துட்டு போனாங்க. ஃபஸ்ட் டைம் நான் விசிட் பண்ணதால் எனக்கு எப்போ க்ரௌட் அதிகமாக இருக்கும், எப்போ கம்மியாக இருக்கும்னு சரியாக தெரியல. அதனால் நான் டேரெக்டாக போயிட்டேன். ஆக்சுவலி பௌர்ணமிக்கிட்ட தான் அங்கே க்ரௌடு நிறையா இருக்குமாமா. மற்ற நாள்லாம் 1-2 பேர் தான் வருவாங்க போல். ஸோ நான் போகும்போது யாருமே இல்லை. ஒரு ஃபேமிலி வந்துட்டு போயிட்டாங்க. ஸோ நான் தனியாக தான் மலை ஏறினேன். கையில் வாட்டர் பாட்டில் கூட கொண்டு போல. நான் சாதாரண டெம்பிள் ஏறுற மாதிரி நினச்சிட்டு ஏறிட்டேன். வந்தாச்சு பாதி தூரம். இங்கே கோயில் இருக்குது. அங்கே மேலே பாதம் மாதிரி தெரியுது, அங்கே தான் குகை. மலை ஏறத்துக்கு 2 வழி இருக்குது. ஒன்று வந்து ஊதியூர் வழியாக பஸ் ஸ்டாப்லேருந்து அங்கே ஒரு முருகர் கோயில் இருக்குது, அங்கேருந்து ஏறலாம். அதை விட்டோன்னா நம்ம காரில் போனோன்னா ஸ்ட்ரைட்டாக மலைக்கு கீழே, இப்போ நான் வந்த இடத்துக்கு வந்துட்டோன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா மலை ஏறலாம். இங்கே ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் கிட்ட வருது. இதே நம்ம ஊதியூர்லேருந்து ஏறணும்னா பஸ்ஸில் வரவங்க அப்படி தான் வராங்க. ஒரு 3 கிலோமீட்டர் கிட்ட வரும். தம்பிரான் செட்டி குகையெல்லாம் பார்த்துட்டே வரலாம். ஸோ அதான் ரூட்டு. நான் பௌர்ணமிக்கு முதல் நாளே வந்துட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா கூட்டம் யாருமே இல்லை. ஒரு ஈவினிங் டைமில் வந்ததால் எல்லோரும் அப்போ தான் நெக்ஸ்ட் டே பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. கோயிலில் கொங்கணரை பார்த்துட்டேன். ஸோ குகைக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணலான்னு சொல்லிட்டு டேரெக்டாக குகைக்கு ஏறிட்டேன். ஃபஸ்ட் டைம் எனக்கு எப்படி ஏறணும்னு எதுவும் தெரியாது. அதனால் கூட இந்த மோகன் ஐயா வந்தார் ஹெல்ப்புக்கு. வாங்க இந்த வந்துட்டேன். என்ன கஷ்டமோ இங்கே சொல்லிடுவாங்க. ஓ, கஷ்டத்தோடு போயிட்டு கஷ்டத்து மேலே நான் எப்படி போகிறேனோ அதே மாதிரி வாங்க. தெரியாமல் இடத்துல போகக்கூடாது. ஐயா கூட இருக்கார். அவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார். மலைக்கு உள்ளே போயிட்டு வரதுக்கு இங்கே யாரும் இல்லை நான் வந்தப்போ. ஸோ தனியாக போகணுமே ரொம்ப யோசித்தேன். ஐயா வந்து ஹெல்ப் பண்ணாங்க. வணக்கம் சொல்லுவாங்க. ஓம் நம சிவாய யக்ஞவல்யே குருவே நம பிரம்மஸ்வரூபம் பிரம்மா விஷ்ணு சதாசிவம் ஆண்டவா கொங்கணா. கஷ்டத்தோடு போயிட்டு கஷ்டத்தை இறக்கிச்சுதான் ஒரு ஐதீங்க. இதுதான் வெளியில் வர வழி. ஸோ உள்ளே இந்த வழியாக தான் போகணும். ரொம்ப ஒரு குட்டியான சந்து மாதிரி தான் இருக்குது. பட் உள்ளே ரொம்ப ஜிலுன்னு இருக்குது. இந்த ஹைட்டில் இருக்கும். கோவிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்ரு நடந்து வந்த பாதை. இதுதான் ஏறுறது, இங்கே இறங்குறது. என் கூட அந்த ஐயா இறங்கி போயிட்டுருக்காரு. அங்கே போகிறாரு. நான் இப்போ தான் இறங்கணும். யாருமே இல்லை, தனியாக வந்தேன்.
நான் நெக்ஸ்ட் டே வந்து கிளம்பிடலான்னு தான் பிளானு. பட் அங்கே போயிட்டு நான் அந்த குகையில் உட்காந்து தியானம் பண்ண அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் எனக்கு என்னமோ அங்கே போயிட்டு தியானம் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால் மார்னிங்கே கிளம்பி எகெயின் வந்துட்டேன். ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பௌர்ணமின்றதால நிறைய பேர் வர ஸ்டார்ட் பண்ணாங்க. பொறுமையாக எல்லோரும் ஏறி வந்துட்டு இருந்தாங்க. நானும் அவங்க கூடயே பொறுமையாக ஏறி மலையில் வந்துட்டு இருந்தேன். கோயிலேருந்து கொங்கணர் குகைக்கு ஏறுற மலைப்பாதை இதாங்க. பார்த்திங்கன்னா வந்து கல் முள் இப்படி தாங்க இருக்கும். ஏன்னா ஒரு ப்ராப்பரான ரூட் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா இது வந்துட்டு இன்னும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் தான் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இந்த மலையில் ஜஸ்ட் இந்த வழித்தடம் இருக்கும். அதை நம்ம ஃபாலோ பண்ணி பொறுமையாக போய்க்கலாம். ஒரு கிலோமீட்டர் நம்ம ஏற மாரி இருக்குது. பட் ஏறிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொறுமையாக ஏறணும். சுற்றி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏரியாலாம் வந்துட்டு மரம் கொடி தழை இப்படி தான் ட்ரையாக இருக்குது. ஸோ பொறுமையாக அப்படியே ஏறிட்டு நம்ம குகைக்கு போயிட்டோன்னா குகையில் சூப்பராக உட்காந்து தியானம் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த குகையை பார்த்திங்கன்னா அந்த அமைப்பே ஒரு வியப்பாக இருந்ததுங்க. ஏன்னா அது ஒரு பெரிய கல் மாதிரி தெரியுது பார்த்திங்களா. ஸோ அதுக்கு கீழே தான் ஆக்சுவலாக குகை இருக்குது. பட் குகைக்குள்ளே வெயிலாக எதுவுமே தெரியல. ஸோ நான் போனப்போ ஒரு வயசான தம்பதிகள் வந்திருந்தாங்க. அவங்க 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தாங்க போல். இப்போ எகெயின் அவங்க பசங்கள்லாம் கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ அவங்க கூட பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இதான் போகிற வழி. இது மாதிரி தான் ஏறி போகணும். ஏறி வந்தோம். இதோட தான் போகணும். என்ட்ரன்ஸ் இது, என்ட்ரி பாயிண்ட். உட்காந்து தான் போகணும். அது மாதிரி பொறுமையாக சிறு காத்தடிக்குது. வா, ஒரு டிவோஷ்னல் பிளேஸ்ன்றதை விட ஒரு அருமையான அமைதியான மனசுக்கு இதமான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சத்தமும் இல்லாமல் அந்த வெயிலுக்கு அந்த இடத்துல உட்காரும்போது குளிர்ச்சி நிலவுது. இறை சக்தி, அந்த பாசிட்டிவ் வைப்பை உங்களால் அங்கே கம்ப்ளீட்டாக உணர முடியும். ஸோ அது இறைவனை உணர்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது புரியும். ஸோ நீங்கள் ஒரு புதுமையாக ஃபீல் பண்ணுவீங்க அங்கே உள்ளே உட்காந்துருக்கும்போது தியானம் பண்ணும்போது. அதை நானும் உணர்ந்தேன். அதான் உண்மை. கூட்டம் இல்லைன்னா நீங்கள் ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ உட்காந்து அழகாக தியானம் பண்ணலாம். இந்தளவுக்கு ஒரு அமைதி, நிசப்தம் மனசுக்கு நிறைவாக இருந்தது. இந்த குகையோட அமைப்பு எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு தாய் தன்னோட பிள்ளையை பிரசவிக்கிற மாதிரி. அதாவது நம்ம உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது ஒரு பிறந்த குழந்தை வெளியில் வர மாதிரி நம்ம பிரச்சனைகள்லாம் அங்கே விட்டுட்டு வெளியில் வரோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாம் பசியோடு கீழே வந்து எனக்கு அருமையான ஒரு இட்லி கொடுத்தாங்க அங்கே இருக்கிற பூசாரி ஐயா. அவங்களுக்கு உண்மையாக நன்றி சொல்லணும். சாப்பாடு கிடச்சிருக்கு சூப்பராக. இது ஆக்சுவலி நல்ல வெயில். நான் வந்து ஒரு 10:30 தான் இங்கே உட்காந்துருக்கேன். இந்த மலை மேலே சூடே தெரில, ஜில்லுன்னு இருக்கு ஆக்சுவலாக. ஸோ இந்த வெயிலை வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணு சொல்லுவாங்க, அதுமாரியும் தெரில, சுத்தமாக சூடு இல்லை. இந்த மூலிகை கஷாயம் தான் பௌர்ணமி அன்னைக்கு பூஜை முடிச்சுட்டு எல்லாருக்கும் தராங்க. அங்கே வரவங்களுக்கு எல்லாருக்குமே ஃப்ரீயாகவும் கொடுக்குறாங்க. அதுபோல் வேணுங்கிறவங்களுக்கு பாட்டிலில் அடைச்சி அங்கே விற்கிறாங்க. வேணும்னா நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம். பேசிக்காக டெய்லி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. கொங்கண சித்தர் கோயில் பொன்னூதி மாமலை ஊதியூர். இங்கே இந்த பொன்னூதி மாமலைன்னு பேர் வந்ததுக்கு வந்து இவர் மூலிகையில் தங்கத்தை எடுத்து அடுப்பு கூட்டி புடம் போட்டு ஊதி ஊதி தங்கத்தை உருவாக்குறதுனால பொன்னூதி மாமலைன்னு வந்தது. ஊதுனதுனால ஊதியூர்னு இந்த ஊருக்கு பேர் வந்ததுங்க. இவர் இங்கே வந்து 800 வருஷம் தவம் இருந்த இடம் இது. தவம் இருந்து சொர்ண அகஸ்டின பைரவர்கிட்ட நினைத்தது தொட்டது அனைத்தும் தங்கமாகட்டுங்கிற வரத்தை வாங்கினது. இவர் அந்த மூலிகையில் தங்கத்தை உருவாக்கும் போது இந்த பக்கம்பாட்டில் இருக்க கிராமத்துக்காரங்களுக்கெல்லாம் நொடிய நோய் வாய்ப்பட்டு வந்தவங்கெல்லாம், ஐயா எங்களுக்கு இந்த மாதிரி நோய் இருக்குது, இதுக்கு ஏதாவது மருந்து இருக்குமா அப்படின்னா, அந்த தங்கத்தை உருவாக்கும் போது அந்த மூலிகை போட்டு தானே உருவாக்குறாரு. அதில் வந்த ஒரு மூலிகை, சில மூலிகைகளை எடுத்து ஒரு கஷாயம் மாதிரி வச்சு அவங்க நோய்களை தீர்த்துருக்காரு. அதுதான் இந்த மூலிகை ரசம். இது வந்து சந்திரகாந்த கல்லை விஷமுறி பாறை உள்ள பகுதிங்க. விஷமுறி மூலிகை நிறையா இருக்குது. பார்க்குறதுக்கு தான் ட்ரையான இடம், ஆனால் அனைத்து மூலிகையும் இங்கே கிடைக்கும். அற்புதமான இடங்க. மூலவர் வந்து சுயம்பு, உள்ளே இருக்க கொங்கணர் சிலை வந்து சுயம்பு, சந்திரகாந்த கல்லால் ஆனது. அந்த பாறையுடைய தொடர்ச்சி தான் அதுவுமே. இவர் இங்கே 800 வருஷம் இருந்துட்டு
திருப்பதி போய் ஐக்கியமாயிருக்கார், பெருமாள்கிட்ட ஐக்கியமாயிருக்கார். இது நாங்கள் வந்து இந்த கோயிலுக்கு நான் 14வது தலைமுறை. எங்கள் அப்பா தாத்தான்னு நான் 14வது தலைமுறை. நாங்கள் இது எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இந்த கோயில் கவர்மெண்ட்டோ இல்லை ஊர் இதோ இல்லை எதுவும் இல்லைங்க. எங்களுடைய கண்ட்ரோலில் நாங்களே எல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். இங்கே வர்றவங்களுக்கு நாளைக்கு வந்து மூலிகை ரசம், மூலிகை பால், மூலிகை திருநீர், சொர்ணாபிஷேக காசு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம். இங்கே நாங்கள் எது கொடுக்குறோமோ இல்லையோ வர்றவங்களுக்கு வயிறார சோறு போட்டுருவோம். நைட்டு 12 மணிக்கு வந்தாலும் இல்லைங்காமல் செஞ்சு கொடுத்துருவோம். நாளைக்கு நைட் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் அன்னதானம் எல்லாம் நடக்குங்க. நாங்கள் வைத்தியர் குடும்பம்தான். அவர் எழுதி வச்ச ஏட்டின் பிரகாரம் எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது பிரகாரம் மூலிகை வைத்தியம் பார்த்துட்ருக்கோம். ரொம்ப அற்புதமான இடங்க. இந்த குகை வந்து தியானத்துக்கு உகந்த இடம். இன்றைக்கி எந்த அப்பனாலையும் சந்திரகாந்த கல்லுன்னு எடுக்கவும் முடியாது, கண்டுபிடிக்கவும் முடியாது. அதெல்லாம் ஒரு 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது. இவர் இங்கே இருந்துட்டு தஞ்சாவூர் கொங்கணேஸ்வரர் கோயிலில் போய் அங்கே கொஞ்ச நாள் இருந்திருக்காருங்க. ஓகே. சிவனை ஜடாமுடியில் ஐக்கியம் பண்ண இடம். அதிலிருந்து திருமலை போய் ஐக்கியம் ஆயிட்டார். இந்த சந்திரகாந்த பாறை பார்த்திங்கன்னா கொங்கணர் பார்வைக்கு நேராக அந்த இடத்துல தாங்க இருக்குது. ஸோ பௌர்ணமி அன்னைக்கெல்லாம் ரொம்பவே கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உட்கார கூட இடம் கிடைக்காதுன்ற மாதிரி. ஸோ கொஞ்சம் நேரம் போய் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். இதான் சந்திரகாந்த கல். இங்கே தான் நாளைக்கு பௌர்ணமி. ஆக்சுவலாக நான் முதல் நாளே வந்துட்டேன். இங்கே ஒரு 5000 பேர்கிட்ட வருவாங்களாமா. இதில் வந்து ரொம்ப சூடு தெரில, வெயில் ஆனால் அவ்வளோ அடிச்சுது. இங்கேருந்து சித்தர் குகை தெரியுது. அது கொங்கண சித்தர் குகை. அந்த மேலே இருக்கிற அந்த 3 கல் அப்படியே நிற்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லையா. அது சிவன், விஷ்ணு, பிரம்மான்ற மாரி சொல்கிறாங்க. அருமையாக இருந்தது. கோவிலில் போகிறது நல்ல ஒரு ஜில்லுன்னு சூப்பரான காற்று, ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல வைப்பு. சந்திரகாந்த கல் கிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலான்னு வந்தேன். இங்கே அமாவாசை பௌர்ணமிக்கு ரொம்ப விசேஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நாளைக்கு ஆக்சுவலி பௌர்ணமி, பட் நான் முதல் நாளே வந்துட்டேன். நாளைக்கு ஒரு 5000-10,000 பேர்கிட்ட வருவாங்களாம் இங்கே. ஸோ இன்றைக்கி யாரும் இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. ஸோ அமைதியாக தியானம் பண்ணிவிட்டு சாமியை பார்த்தேன். இங்கே பூசாரி அவங்களும் பேசினாங்க. இப்போ உட்காந்துருக்கிறது சந்திரகாந்த கல். இது இங்கே வந்துட்டு மூலிகை தீர்த்தம் அது கொடுக்குறாங்க. நீங்கள் வாங்கிக்கிறதுனாலும் வாங்கிக்கலாம். ஒரு சோலோ ட்ரிப்பாக நான் வந்தேன் சென்னையிலேருந்து. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அதுமாதிரி இங்கே வந்தப்போ நான் மட்டும்தான் இருந்தேன். மேலே ஏறி குகையில் போகும்போது நான் மட்டும்தான் இருந்தேன். கூட ஒரு ஐயா வந்தார் அங்கே துணைக்கு. கொங்கண சித்தர் கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்டேன், நான் தியானம் பண்ணேன். உண்மையிலே சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஃபீலிங் ரிலாக்ஸ்ட் அண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ டைம் கிடச்சா நீங்களும் வாங்க. இது ரொம்ப ஒரு யூனிக்கான டெம்பிள் அண்ட் இங்கே இருக்கிற குகையும் யூனிக்கான ஒரு விஷயந்தான். ஸோ எல்லாராலையும் டக்குன்னு வர முடியாது. நீங்கள் முடிஞ்சால் வந்து ட்ரை பண்ணுங்கள். அமாவாசை பௌர்ணமியில் கூட்டமாக இருக்கும். நீங்கள் நார்மல் டேஸில் கூட வரலாம், வீக்கெண்டும் வரலாம். கோவிலில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நான் கிளம்பிட்டேன். பட் கொங்கணர் பார்த்திங்கன்னா மறுநாள் என்னை கூட்டிகிட்டு வந்துட்டார். ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. கோவைக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்தேன். ஆக்சுவலி இன்றைக்கி ஈவினிங்கே கிளம்பிடலான்ட்டு தான் பிளானு. பட் அதனால் முடியல. ஸோ போயிட்டு மறுநாள் காலையில் வந்துட்டேன். பௌர்ணமி அபிஷேகத்துக்கு பால், பழம், பூவெல்லாம் வாங்குறதுக்கு மோகன் ஐயா கிளம்புனார். ஸோ அவர் கூட நானும் கீழே இறங்கிட்டேன். ஸோ எல்லாமே அவங்க வாங்கிட்டு மலை ஏறி தான் எடுத்துகிட்டு வராங்க. கஷ்டம்தான், அவ்வளோ ஈஸி இல்லை. ஒரு தடவை ஏறி எடுத்துகிட்டு வர்றது. சாப்பாட்டுக்கான அரிசியிலேருந்து எல்லாமே தூக்கிட்டு தான் வராங்க. அப்படி தான் வழித்தடம் இப்படி தான் இருக்கும். மலையில் இப்படி தான் ஏறி வரணும். ஏரோ மார்க் போட்டிருக்காங்க. ஸோ கீழே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். சாமி பார்த்துட்டு கிளம்பிட்டேன் ரூமுக்கு, காங்கயம். இந்த மலையோட அழகை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுபோல் என்னோடய வீடியோவுக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காம என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.